ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டமாட்டா தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்கும் அது டேஸ்ட்டு. சப்பாத்திக்கு தான் நான் வந்து பண்ண போகிறேன். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் வந்து நல்லா காய்க்கும். ஆயில் நல்லா காஞ்சி பிறகு கடுகு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கருவேப்பிலை வந்து போட்டுக்கோங்க. ஸோ டேஸ்ட்டுக்காக வந்து கடலப்பருப்பு ஆட் பண்ணி ஸோ பூண்டு வந்து ஆட் பண்ணி ஸோ வெங்காயம் வந்து பொடியாக வந்து நறுக்கி வச்சு ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா வந்து வதக்கிக்கோங்க. பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். ஸோ பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக வந்து வதங்கிடும். பத்தில் நான் ஒன்றா போட்டுக்கலாம். நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து வதங்கின பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு டமாட்டா தேவையோ அந்த அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. டமாட்டா வந்து கொத்தமல்லி நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். நல்லா வந்து வதக்கிக்கணும். ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி, தனியா பொடி எல்லாமே இருக்கும். ஸோ மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து 5 மினிட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து வெடி தேவையில்லை. அதில் இருக்கிற தண்ணியே போடும். வேணா உங்களுக்கு வந்து கொஞ்சம் லிக்விடாக தேவைன்னா விட்டுக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி விடுறதில்லை. நம்ம வந்து இதை வந்து சிம்மில் வைக்க போகிறோம். ஸோ தட் அதே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கொஞ்சம் விடும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீம் பண்ண வச்சோம். கொஞ்ச நேரம் வந்து சிம்மில் வந்து வேக வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து தண்ணி விடுது. ஸோ டொமேட்டோவில் வந்து வாட்டர் கண்டென்ட் இருக்கும் இல்லையா. ஸோ ஆனியனும் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் கண்டென்ட் வந்து இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்துட்டு எந்த தண்ணியும் போதும். இன்னும் கொஞ்ச நேரம் வந்து நல்லா வேகட்டும். வந்த பிறகு நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக இருக்கும். இது சப்பாத்திக்கு எஸ்பெஷலி சூப்பராக இருக்கும். ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும். ரொம்ப குயிக்காக சூப்பராக இருக்கும். ஸோ உப்பு பத்தலைன்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ ஒரு தடவை அப்படியே வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்புறமா நம்ம வந்து ஆஃப் பண்ணிப்போம். நல்லா வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். நம்ம கேஸ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ டமாட்டோ தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ கூட வந்து உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க. இன்னும் வந்து டேஸ்ட் இன்னும் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில பேர் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் இந்த மாதிரி இப்போ வந்து நல்லா வந்து குக் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி டமாட்டோ தொக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு திரும்பி வந்து இப்போ வந்து இந்த ஸ்டேஜ் போட முடியாது இல்லையா. ஒரு நாள் உப்போ காரமாக வந்து அதிகமாகிடுச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் கிடையாது. கொஞ்சமாக கீ வந்து விட்டுடுங்க. ஸோ எவ்வளோ உப்பு இருந்தாலும் எவ்வளோ காரம் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாயிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் டிப்பு ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான டமாட்டா தொக்கு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு இந்த பக்கம் மாவு பெஞ்சதுக்காக நான் ரெடி பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு வந்து பெஞ்சு சாஃப்டாகணும்னா இந்த மாதிரி வந்து ஸோ சில பேர் வந்து கேர்டு போடுவாங்க. கேர்டு வந்து போட்டால் இன்கேஸ் மாவு கட்டி மீந்துச்சுன்னா அது வந்து ஒரு மாதிரி புழுப்பாயிடும். கேர்டு வந்து புழுப்பாகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து ஆகிடும். ஸோ அதுக்கு அந்த கேர்டு போடுறது ஆயில் வந்து போட்டாக்கா ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு 2 நாளைக்கும் நல்லாயிருக்கும். இது வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் இருக்கட்டும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி வந்து ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சோம்னாக்கா சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி. மார்னிங் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி தென் டமாட்டா தொக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஃபேவரேட்னு சொல்லலாம் எனக்கு. ஸோ நான் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி சண்டே டைமில் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ டமாட்டா தொக்கு. ஸோ என்னோட ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு டமாட்டா தொக்கு அண்ட் தென் சப்பாத்தி. ஸோ வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.